கொஞ்ச நாளைக்கு அப்புறமா துபாய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா 7வது ஃப்ளோரில் இருக்குது. வாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. என் ரூமுக்கு அப்படியே வெளியே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. துபாய் வெயிலுன்னு சும்மாவா சொன்னாங்க? கொழுந்து விட்டு எரியுது வெயில், சமாளிக்க முடியல. ஐயோ, அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் போர்டு வச்சு ஒரு பில்லர் மாதிரி, அதுதான் துபாய் பஸ் ஸ்டாப். நம்ம போக போகிற பஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 22 சிட்டி சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். பஸ் எப்போ வரும்னு தெரியல. அது வரைக்கும் இந்த வெயிலில் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. வாங்க கொஞ்சம் ஓரமாக போய் நிழலில் நிற்போம். இந்த தூரமாக ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மேபி இதுதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிட்டி சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் 22, இதுதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துடுச்சு. வாங்க பஸ்ஸில் ஏறலாம். இங்கெல்லாம் பஸ்ஸை நீங்கள் கை காட்டி நிப்பாட்டணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறினதும் இந்த மாதிரி கார்டை டேப் பண்ணிக்கோங்க. நம்ம இறங்க வேண்டிய சிட்டி சென்டர் டேரா பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்குறதுக்கு முன்னாடியும் இங்கே இருக்கிற மிஷினில் கார்டை இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு தான் இறங்கணும். முக்கியமான விஷயம், நம்ம ஊர் மாதிரி இங்கே துபாய் பஸ்ஸை கை நீட்டி நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் அவங்களாவே நிப்பாட்டிட்டு தான் போவாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இறங்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரி ஆள் இறக்கம் ஒரு ஆள் அப்படின்னு கத்தி கூச்சலிட அவசியம் கிடையாது. உள்ளே ஒரு சீட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டாப் பட்டன் வச்சுருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் இறங்க வேண்டிய டெசிக்னேட்டட் லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடுவாங்க.